தோழர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். உதயநிதி வைத்த ஆப்பு, ஒட்டுமொத்த சீனியர்களும் கொதிப்பு. மாநாடு நடந்ததா இல்லைங்களா? அந்த மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாருங்க. அந்த பேச்சுக்கு பிறகுதான் ஒட்டுமொத்த திமுக சீனியர்களும் கொதிப்படைந்திருக்கிறாங்க. ஏற்கனவே திமுகக்குள்ள உட்கட்சி பூசலானது உச்சம் தொட்டு இருக்கிறது. இந்த தருணத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின விஷயமானது திமுகவுக்குள்ள புயலை கலைப்பிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறது கூட தப்பு கிடையாது. அதற்கு உறுதியளிக்கும் விதமாக முதல்வர் அவர்கள் கோடிட்டு ஒரு விஷயத்தை காட்டினாரு. அதிமுக தான் எப்போதும் அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனா இந்த முறை முதல்வர் அந்த மாதிரி பேசினது சீனியர்களுக்கெல்லாம் அடி வைத்த கலக்கி இருக்கிறது. சோ அது என்ன விஷயம்ன்றது பார்க்கறதுக்கு முன்பாக சேலத்தில் நடந்த இளைஞரணி மாநாடு பொறுத்த வரைக்கும் கின்ன சாதனை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நம்ம முதல்வரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசுகின்ற அந்த தருணத்துல சேர் எல்லாம் காலியா இருக்குதுங்க. கின்னஸ் சாதனை மாநாடுன்னு சொல்லி விட்டு பிறகு எப்படி காலியான சேர்கள் அந்த இடத்துல இருந்தது? 1,80,000 சேர் போட்டேன்னு சொன்னாங்க. ஸோ 1,80,000 ஆட்கள் கூடவா வரல? ஆளுங்கட்சி கூட்டின மாநாட்டில் இது எப்படி கின்னஸ் சாதனை ஆகும்? எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் மதுரையில மாநாடு கூட்டினாரு, இடம் இல்ல. கிட்டத்தட்ட திமுக ஊடகம் பேசியது எடப்பாடி சொல்ற மாதிரி 12 லட்சம் பேரும் 10 லட்சம் பேரும் வரல. வந்திருக்கவங்க ஒரு 4-5 லட்சம் பேர் தான் வந்திருப்பாங்க மதுரைக்கு. அதையே பெருமை பீத்திக்கிறாரு அப்படின்னு திமுக ஊடகமே மதுரையில கூட்டின கூட்டத்தை பத்தி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சி அதுவும் பொது போக்குவரத்து எல்லாம் திருப்பி, பொது போக்குவரத்துனா என்ன நினைக்கிறீங்க? அரசு பேருந்துகளை தான் சொல்றேன். அதெல்லாம் திருப்பி ஆட்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைத்த பிறகு கூட அங்க காலியான சேர்கள் இருந்தது அதிர்ச்சிக்குள்ளாகுது. ஏற்கனவே நம்ம சென்னையில பார்த்தோம், கலைஞர் நூற்றாண்டு விழா தயாரிப்பாளர் சங்கம் நடத்திச்சு. அந்த தருணத்துல அங்கேயும் சேர்கள் எல்லாம் காலியா இருந்தது. தயாரிப்பாளர் சங்கம் பொறுத்த வரைக்கும் நம்ம திரைப்படத்துறையை சார்ந்து ஒரு விழா நடத்துறோம். திரைப்படம் என்றாலே முண்டி அடிச்சுட்டு கூட்டம் வரும். அதெல்லாம் யாரும் அழைக்க கூடாது என்பதனால அவங்க அழைக்கல. அதனால அங்க கூட்டம் கம்மியா வந்திருக்கலாம். ஆனா சேலம் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா தொலைக்காட்சிகளும் விளம்பரம், எல்லா செய்தித்தாள்களும் விளம்பரம், எல்லா அமைச்சர்களும் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாம ஒவ்வொரு அமைச்சருக்கும் எவ்வளவு பேர் கூட்டு வரணும், ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் எவ்வளவு பேர் கூட்டு வரணும் அப்படின்னு கட்டளை எல்லாம் இட்ட பிறகு கூட காலியான சேர்களை அந்த மாநாட்டில் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதோட திமுக என்பது கொள்கை கூட்டம் என்று முதல்வர் சொன்னாரு. ஆனா அங்க ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது. திமுக கொள்கை கூட்டம் கிடையாது, கொள்ளை கூட்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குதுப்பா அப்படின்னு இந்த வீடியோவை வைரல் ஆகிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் கட்சிக்காரங்க தான். நாங்க எத்தனை நாள் தூக்க முடிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கோம். அவங்க வர்றவங்களுக்கு என்ன தெரியுதுங்க? அவங்க பாட்டு என்ன டின்னு அது இது இங்க பாருங்க, இங்க பாருங்க, நீங்க அப்படியே வீடியோ எடுங்க, வீடியோ எடுங்க, வீடியோ எடுங்க. கவுண்டர்ல எல்லாத்துக்கும் முறையா போட்டுட்டு இருந்தாங்க. கவுண்டருங்க அவங்களா ஏறி குதிச்சு வட்டா அவங்க உடச்சி எடுத்துட்டு அரிசி மூட்டை என்ன மாநாடு முடியல. முதல் 2 வரிசைக்கு சோறு போட்டிருக்காங்க, கேட்டதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதற்கு பிறகு வந்த தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் நீ என்ன போறது நான் என்ன வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக ஆட்டைய போட்டிருக்காங்க உணவுகளை. அது மட்டும் இல்லாம சமைக்காம பொருள் இருக்கும் இல்லையா மதியத்துக்கு சமைப்பதுக்கு, அந்த பொருளையும் ஆட்டைய போட்டாங்களாம். வாட்டர் பாட்டில இருந்து அரிசில இருந்து எண்ணெயில இருந்து எல்லாமே ஆட்டைய போட்டாங்களாம். இந்த வீடியோவை எடுங்க எடுங்க எப்படி திருடுறானுங்க பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சமைக்க வந்தவங்க எல்லாம் கடுப்பேறிட்டாங்க. சோ மாநாடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருங்கிணைப்பு இல்ல. அதையும் தாண்டி வந்திருக்கிற தொண்டர்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல. அதுவும் இல்லாம நிறைய சேர் போட்டாங்க. அந்த சேர்ல தொண்டர்கள் உட்காரல. நம்முடைய சீப்பு செந்தில பொறுத்த வரைக்கும் மைக் எடுத்து எல்லா தொண்டர்களும் சேர்ல அமர வேண்டும், நம்ம தளபதி அவர்கள் பேச போறாரு, அதோட உதயநிதி அவர்கள் பேச போறாரு என்று அறிவிச்சுட்டே இருக்கிறாங்க. சேர்ல ஆட்களும் உட்காரவே இல்லை. மாநாடும் நடந்து முடிந்தது. கடைசியில கின்னஸ் சாதனை மாநாடு என்கின்ற போது காலி சேர்களை தான் நம்மளால பார்க்க முடிந்தது. அங்கங்கே தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அமர்ந்து சீட்டாட்டி கொண்டிருந்தார்கள். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாசிச சக்திகளை ஒழிப்பதற்காக படை திரண்டு விட்டது என்று நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு. ஆனா கடைசியில உதயநிதி அண்ணா பேசுனதையும் கேட்கல. ஆனா போய் வந்த களைப்பா இருக்கிறத தின்போம், கிடைக்கிறத குடிப்போம், உட்காந்து சீட்டாடுவோம், கூட்டம் கலைஞ்சா ஒன்னா சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில கிடைக்கிறதெல்லாம் சுட்டிக்கிட்டு அவங்க கிளம்பி போயிட்டே இருந்துட்டாங்க. இது என்ன கொள்கை மாநாடுன்னு நமக்கு தெரியல. இதுல பாசிச சக்திகளை எப்படி விரட்ட போறாங்கன்னு தெரியல. நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள்ல இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் பார்த்ததும் இல்ல, இவ்வளவு பெரிய மாநாடு போட்டதும் இல்ல அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொன்னாரு. இன்னும் நம்ம துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் 100 ஏக்கராவில் தமிழகத்துல எந்த கட்சியாவது ஒரு மாநாடு போட்டிருக்குதா?
நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டாருங்க. அதையும் தாண்டி இந்த திராவிட இயக்கம் பொறுத்த வரைக்கும் 100 ஆண்டு காலம் கடந்து வந்துடுச்சு. இன்னும் 100 ஆண்டு காலம் வலுவாய் இருப்பதற்கும் அந்த கட்சியை வழிநடத்தி செல்வதற்கும் உரிய திறனை நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெற்றிருக்கின்றார். இது பல நாளா கண்காணித்து நான் சொல்றேன். இதை சொல்வதற்கு எனக்கு உரிமையும் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா இளைஞரணி மாநாட்டில் அடுத்த திமுக தலைவர் இவர் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்காக அறிவிச்சு விட்டாருங்க. இதற்காப்பா சீனியர்கள்லாம் வந்து கடுப்பேறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆனா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் என்ற விஷயத்தை பார்ப்பதற்கு முன்பாக நம்ம கனிமொழி அக்கா வந்து நேற்று மாநாட்டில் பேசினாங்க. அவங்க பேசின 2 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல செமையா வைரல் ஆகிட்டு இருக்குது. அது என்னன்றது அவங்க கிட்ட சொல்லிவிட்டு அதற்கு பிறகு முதலமைச்சர் ஐயா பேசுறது, அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. நம்முடைய கனிமொழி அக்கா என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ராமர் கோயில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு விட்டதா? அரைகுறையா தானே கட்டி இருக்கிறாங்க. அரைகுறையா கட்டி இருக்கின்ற கோயிலை திறப்பு விழா செய்யலாமா, இல்ல கும்பாபிஷேகம் பண்ணலாமா? இந்த அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணா சேகர்பாபு நீங்க சொல்லுங்க என்று சேகர்பாபு கிட்ட கேட்கிறாங்க. சேகர்பாபு இந்த அறநிலையத்துறை அமைச்சராகவே இருந்தாலும் கோயிலை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? அப்படியே தெரிந்தாலும் அந்த கோயிலுக்குள்ள இருக்கின்ற ஆகம விதி பற்றி தெரியுமா? அவரு கடவுள் பக்தரா இருக்கலாம், சபரிமலைக்கு 40 ஆண்டு காலம் போயிட்டு இருக்கலாம். ஆனா அதற்காக கோயில் நுணுக்கங்களும் கும்பாபிஷேகத்தினுடைய நுணுக்கங்களும் அவருக்கு தெரியுமா? அதையும் இல்லாம பாதி கோயிலை கட்டிட்டு நீங்க கும்பாபிஷேகம் பண்றீங்களா, அதெல்லாம் நியாயமா இருக்குமா என்று கேட்பதை போன்று வேற எதுவும் அரசியல் கிடையாது. ஏன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுசா கட்டிட்டீங்களா? இல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வருவதற்கான பேருந்து வசதி ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? அதற்கான சாலை வசதியை செஞ்சிட்டீங்களா? இணைப்பு சாலை இன்னும் போடலையே. அதோட மெட்ரோ ட்ரெயினை உருவாக்கிட்டீங்களா? மின்சார ரயில கிளாம்பாக்கம் பக்கமா திருப்பிட்டீங்களா? ஏன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தான் வந்து எல்லாரும் பஸ் ஏறி ஊருக்கு போனோம்னா சிட்டியில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து சேரணும். அப்படி வந்து சேருவதற்கான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்திட்டீங்களா? அங்க வரவங்களுக்கு அடிப்படை தேவைகளை சரி பண்ணிட்டீங்களா? எதுவுமே செய்யாம நீங்க மட்டும் அரைகுறையாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை எதற்காக திறந்தீங்க? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்முடைய கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவை ஒண்ணு கட்டினார் புதுசா. அந்த சட்டப்பேரவையை முழுசா கட்டி திறந்தாரா, இல்ல 2 கோடி ரூபாய்க்கு செட்டிங் போட்டு திறந்தாரா? மொத்தத்துல கிளாம்பாக்கம் பேருந்தா இருந்தாலும் சரி, அதனை தாண்டி புதிய சட்டப்பேரவை கட்டிடமா இருந்தாலும் சரி, அரைகுறையா கட்டி திறந்தது நீங்க தான். ராமர் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஆகம விதிப்படி தான் கட்டப்பட்டிருக்குது. ஆகமங்களை கேட்டுத்தான் இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா என்பதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்றாங்க. ராமர் கோயில் என்பது ஒரு கோயில் மட்டும் கிடையாது, அதை சுற்றி ஏகப்பட்ட கோயில்கள் கட்டப்படுகின்றது, ஏகப்பட்ட தலங்கள் அமைகிறது. ஆனா பிரதானமாக கருவறை எதுவோ அது கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. எத்தனை ஆண்டு காலத்துக்கு தான் ராமரை தரிசிக்காம காலம் கடத்திக்கிட்டே இருக்குது. அதனால மோடியை பொறுத்த வரைக்கும் அரைகுறையா கட்டுறாங்களோ இல்ல ஆயுள் முழுக்கும் கட்ட போறாங்களோ நமக்கு தெரியாது. ஆனா அவருடைய ஆட்சியில ராமர் கோயில் திறப்பை செஞ்சிடணும். ஏன்னா 500 ஆண்டு கால காத்திருப்பு அதை பூர்த்தி பண்ணியிருக்கின்றார். தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தாரு, அதை பூர்த்தி பண்ணியிருக்காரு. நீங்க என்னடான்னு கேட்டீங்கன்னா, ராமர் கோயில் பாதி தான் கட்டப்பட்டிருக்குது, அதை திறக்கலாமா? சங்கராச்சாரியர்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் போது, சங்கராச்சாரியர் எங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? அவங்களாம் சம்மதம் தெரிவிச்சுட்டாங்களே. அதனையும் தாண்டி இந்த ராமர் கோயில் திறப்புக்கு வந்து மத்திய அரசாங்கமும் சரி, சில மாநில அரசாங்கமும் சரி, இலவச பேருந்துகள், இலவச ட்ரெயின்லாம் விடுறாங்களாம்பா. கோயில் என்பது ஒரு தனியார் அமைப்பு தானே. தனியார் அமைப்பு நடத்துகின்ற விழாவுக்கு அரசனுடைய ரயில் போக்குவரத்தையும் பஸ் போக்குவரத்தையும் பயன்படுத்தலாமா? யார் அப்புமுட்டு காசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கா கேட்கிறாங்க. கோயில் என்பது தனியார் அறக்கட்டளை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த கோயிலுக்கு போறவங்க கவர்மெண்ட்டுக்கு வரி கொடுக்கறவங்க தான். அவங்க வரியில தான் அரசாங்கமே இயங்குது. அதனால அந்த மக்கள் அவங்களுடைய நம்பிக்கை விதமாக ராமர் கோயில் போறதுக்காக ஒரே ஒரு நாளைக்கு இங்க ட்ரெயினை பயன்படுத்துவதா இருந்தாலும் சரி, பஸ்ஸை பயன்படுத்துவதா இருந்தாலும் தப்பு கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், இங்க இருக்கின்ற சிறுபான்மையர்களுக்கு வந்து ஜெருசலம் போறதுக்கோ மெக்கா போறதுக்கோ நாம நிதி கொடுக்கிறோம், மானியம் கொடுக்கிறோம். சோ வருடம் வந்து சிறுபான்மையர்களுக்கு என்று ஊக்கத்தொகை கொடுத்து அவங்கவுங்க புனித தலத்தம் போறதுக்கு நம்ம அனுப்பி வைக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல. ஆனா ஒரே ஒரு நாள் ராமர் கோயிலுக்காக அரை நாள் லீவ் விடுறதும், ஒரு ட்ரெயினை விடுறதும், அரசாங்கத்தினுடைய வாகனங்களை எப்படி பயன்படுத்தலாம், அந்த அரசுக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்பதெல்லாம் எந்த விதத்துல லாஜிக்னு நமக்கு தெரியலைங்க. நாம என்ன பண்றோம்னு தெரியல. ஆனா அடுத்தவங்க பண்றது மட்டும் நன்றாக தெரிகிறது, கண்ணுல குறையாக. அதனை தாண்டி நம்ம முதலமைச்சர் ஐயா கிட்ட வந்துருவோமே. முதலமைச்சர் ஐயா என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே என்னுடைய மகன் கிடையாது,
நீங்களும் தான் ஒட்டுமொத்த தொண்டர்களும் தான் என்னுடைய வாரிசுகள் அப்படின்னு சொல்றாருங்க. அவங்களுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு தருகின்ற முக்கியத்துவம் தருவாரா அப்படின்னு சொல்லும் போது அழகா சூசகமா சொல்றாரு, என்னுடைய வாரிசுகள் தான் நீங்க எல்லாரும், ஆனா அத்தனை பேரும் கொள்கை வாரிசுகள், ஆனா கோட்டைக்கு வரணும்னு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு முதல்வர் சொல்ற மாதிரி இருக்குதுங்க. தொண்டர்கள் மொத்த பேரும் கொள்கை வாரிசுகளாம், நம்ம உதயநிதி அண்ணா மட்டும் கட்சிக்கு வாரிசாம், தலைவராவார், முதலமைச்சர் ஆவார். அந்த பொசிஷனை கேட்காதீங்க. நீங்க கொள்கை வாரிசா இருந்து கடைசி வரைக்கும் கொடி பிடிங்க, கோட்டர் குடிங்க, கோஷம் போடுங்க, கோழி பிரியாணி சாப்பிடுங்க, அதற்கான வசதிகள் நாங்க தருவோம். அதே மாதிரி தான் நம்ம உதயநிதி அண்ணா பேசும்போது கூட, தொண்டருக்கு ஏதாவது ஒன்று ஆகி போய்விட்டால் களத்துல இறங்கி போராடக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தலைவர் மட்டும்தான், தொண்டர்களை என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாருங்க. அந்த தொண்டருடைய நினைவுல என்ன தெரியுமா, கடைசி வரைக்கும் எங்களை தொண்டனாவே வச்சிருக்கிறியப்பா, தலைவனை ஆக்கவே மாற்றியப்பா, வாரிசு என்றாலே இதுதான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேதனை அடைகின்றார்கள். தொண்டனுக்கு எதனா ஒன்று என்றால் ஓடி போய் உதவுவதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. கட்சிக்காக அன்றாட உழைக்கிறான் இல்லையா, அவனை கட்சியில முக்கிய பொறுப்புல கொண்டு வந்து நிறுத்துவதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவனுக்கான அழகு. தன்னை தூக்கி விட்டவனை தான் தூக்கி விடணும். ஆனா கடைசி வரைக்கும் திமுகவில் தொண்டனாவே இருக்கிறானே, அதான வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லிங்க, சமூக வலைதளத்துல கேள்வியாக எழுப்பப்பட்டு திமுக அங்க பதில சொல்ல முடியாம தவிக்கின்ற விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தங்க. அதற்கு பிறகு பாஜக அரசாங்கம் நம்மை வஞ்சிக்கிறது, இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த போறோம் முதல்வர் பேசிட்டு, நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ராமர் கோயில் கட்டினா போதும், தமிழை பத்தி பேசினா போதும், அதுக்கப்புறம் வந்து பொங்கல் விழா செஞ்சா போதும், தமிழர்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி நடக்கும்? சத்தியமா நடக்காது. ஏன்னா எவ்வளவு பேரிடர் நடந்தது, அந்த பேரிடர்ல நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தாரு, பணம் கொடுப்பாருன்னு பார்த்தோம், கொடுக்கல. அதுக்கு பிறகு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தாங்க, அவங்களும் பார்த்துட்டு பணம் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம், பணம் கொடுக்கல. அதற்கு பிறகு பிரதமர் வந்தாரு, அவர்கிட்ட சொன்னோம், அவரும் பணம் கொடுப்பாருன்னு பார்த்தோம், பணம் கொடுக்கல. கடைசியில நம்ம அமித்ஷா அவர்களை திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கெல்லாம் போய் டிஆர் பாலு தலைமையில சந்திச்சாங்க, அவராவது பணம் கொடுப்பாருன்னு பார்த்தோம், அவரும் பணம் கொடுக்கல. சோ இப்படி கஷ்டமான நேரத்துல ஒட்டுமொத்தமா வஞ்சிக்கின்ற பிஜேபியை தமிழக மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? தமிழ் நிலத்தை ஆள வேண்டும் என்ற ஆசையெல்லாம் படாதீங்க, நீங்க செய்யறதுனால ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு முதல்வர் வந்து சொல்றாருங்க. ஒரு 3 விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னாருங்க. அந்த 3 விஷயம் என்னன்ற மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துறேன். ஒன்னு தமிழை பற்றி பேசுவதனாலேயோ, இரண்டாவது பொங்கல் விழா கொண்டாடுவதனாலேயோ, மூன்றாவது வந்து ராமர் கோயில் திறப்பினாலும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 விஷயங்களாலும் தமிழக மக்கள் விழிப்புணர்வு அடைந்திருக்கின்றார்கள். கும்மிடி பூண்டியை தாண்டி தமிழை கொண்டு போவாதங்கெல்லாம் மோடி அவர்கள் தமிழை UN வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாரு, அவரை கொலை சொல்றாங்க அப்படின்ற சிந்தனை வந்திருக்கிறது. மோடி பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்றாங்க. எல்லாருக்கும் தெரியும், காலையில வீடியோ பார்த்திருப்பீங்க, ராமர் கோயில் கும்பாபிஷேகமானது பெரிய திரைகள்ல நேரடி ஒளிப்பு பண்ணக்கூடாது, பிரச்சனை வரும் என்று சொல்லிவிட்டு அதை தடுத்துவங்க வந்து பாத்தீங்கன்னா, ராமர் கோயில் திறந்தா போதும் ஓட்டு போட்டுறாங்களா இந்துக்கள் அப்படின்னு கேட்பதெல்லாம் இந்த 3 விஷயத்தினால திமுகவுக்கு பயம் வந்திருக்குது. அதனால தான் முதல்வர் சொல்றாரு, இந்த 3 விஷயம் மட்டும் செஞ்சா போதாதப்பா சாமி, தமிழக மக்கள் ஏமாளி கிடையாது, இனி 100 வருஷத்துக்கு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்கிற இதே தருணத்துல நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, 2000 வருஷமா முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வரணும்ட்டு, உங்களால வர முடியல, இன்னும் 2000 வருஷம் நீங்க முயற்சி பண்ணாலும் தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்றாரு பிஜேபியை பார்த்து. இங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருக்கிறதா, இல்ல திமுகவால் முன்னிறுத்தப்படுகின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதா தொண்டர்களிடத்திலே, பொதுமக்களிடத்திலே என்று கருத்து கணிப்பு எடுக்கின்ற போது அண்ணாமலைக்கு 68% இருக்குது, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 13% இருக்குது. இப்படி ஊடகங்கள் முன்னிறுத்தி, திரைத்துறை முன்னிறுத்தி, தலைவர்கள் முன்னிறுத்தி, அமைச்சர்கள் முன்னிறுத்தி, இப்படி எல்லோரும் முன்னிறுத்தின பிறகு கூட உதயநிதி அவர்களுக்கு 13% தான் இருக்குது. எடப்பாடியை விட எங்கேயோ கீழே இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். சோ பாஜக உள்ள நுழைய முடியாது. இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் நீங்க தமிழர் அடையாளத்தை அழிக்கலாம் என்று நினைத்தால் உயிரை கொடுத்து காப்பாற்றுவோம். என்னத்தை தமிழர் அடையாளத்தை பிஜேபி அழிச்சதுன்னு நமக்கு தெரியல, அதை உயிர் கொடுத்து இவங்க என்னத்தை காப்பாத்துறாங்கன்னு நமக்கும் புரியலைங்க. ஏன்னா திமுக இருக்கும்போதுதான் பல கோயில்கள் இடிக்கப்பட்டதாக பல பேர் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது தமிழர் நிலமும் தமிழர் மரபும் திமுகவால் பலி கொடுக்கப்பட்டது. இரண்டாவது, தமிழகம் முழுவதும் நீங்கெல்லாம் சுற்றி வளைத்து பார்த்தீங்கன்னா தெரியும், மூளைக்கு மூளைக்கு ஆங்கில பள்ளி தான் இருக்கிறது. இவங்க எங்க தமிழை காப்பாத்தினாங்க? ஸோ தமிழை உரிமை கொண்டாடுவதற்கோ, தமிழை காப்பாற்றுவோம் இல்ல தமிழுடைய பண்பாட்டை காப்பாற்றுவோம் அப்படின்னு களத்தில் இறங்கினாங்கன்னா
அது அரசியலுக்காக தான் பேசுறாங்கப்பா திமுக என்பதை மக்கள் ஆண்டாண்டு காலம் உணர்ந்து கொண்டு வராங்க. ஏன்னா எங்கேயோ இருக்கிற இந்திக்காரன் அவன் தமிழுக்காக எதுவும் செய்யலாம், பிரச்சனை கிடையாது. தமிழை வைத்தே ஆட்சி பிடித்த இவங்க தமிழுக்காக எத்தனை பல்கலைக்கழகங்கள்ல தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்காங்க, இல்ல தமிழ்நாட்டை தாண்டி எத்தனை பல்கலைக்கழகங்கள் உருவாக்கி இருக்காங்க. சோ எம்ஜிஆர் உருவாக்கின தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மட்டும்தான் இருக்கிறது. ஆனா மத்த எந்த பல்கலைக்கழகமும் கிடையாது. அப்படின்னா இவங்க என்னத்த தமிழை வளர்த்தாங்க? அதனால மோடி அவர்கள் தமிழ் பேசினா மக்கள் ஓட்டு போடுவாங்க என்பதில் மாற்று கருத்து கிடையாதுங்க. 2000 வருஷமா இங்க பிஜேபி இருந்ததா தெரியல. ஆனா கிட்டத்தட்ட அண்ணாமலை வந்து 2 வருஷம் ஆச்சு. அந்த 2 வருஷத்துக்குள்ள தமிழகத்துல பிஜேபி உள்ள நுழைஞ்சாச்சு. ஜெயலலிதா காலத்துல, கலைஞர் காலத்துல பிஜேபியுடைய சித்தாந்தங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நுழையல. குறிப்பா சொல்ல போனோம்னா RSS உள்ள நுழையல, 4 எம்எல்ஏக்கள் உள்ள வரல. அதனையும் தாண்டி நகராட்சி தேர்தலில் பாஜக தனித்து நின்று வெற்றியும் பெற்றாச்சு. ஸோ எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் ஜெயலலிதா காலத்துல தமிழகத்துக்குள்ள RSS மற்றும் பிஜேபி செய்ய முடியலையோ அத்தனையும் இன்னைக்கு செய்யுது. அதனால பிஜேபி எங்கேயோ உள்ள வந்தாச்சு. நீங்க குறைத்து மதிப்பிடுறீங்க அண்ணா, உதயநிதி ஸ்டாலின் அண்ணா, நீங்க குறைத்து மதிப்பிடுறீங்க என்பதுதான் உண்மை. சரிப்பா, ஏதோ சீனியர்கள்லாம் கடும் கோபத்தில் இருக்கிறாங்கோ அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்கும் போதுதான் நம்ம உதயநிதி அண்ணா அவர்கள் பேச்சை முடிக்கின்ற போது, இந்த இளைஞர் அணிக்கு எப்போதுமே தலைவரும் இளைஞர் அணி செயலாளரும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் தான். இன்னைக்கு இளைஞர் அணியில் இருக்கிறவங்க பல பேர் வளர்ந்துட்டாங்க. அதனால இளைஞர் அணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்சி பொறுப்புகள்ல நீங்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டாரு. அதோட வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் யாரெல்லாம் இங்க திறன் வாய்ந்தவர்களாக இருக்காங்களோ, வெற்றி வேட்பாளர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கிட்டாரு. சோ இதுல இருந்து என்ன சொல்றாரு, ஐயா முதல்வரே, உங்களுக்கான டீமை ஒண்ணு நீங்க உருவாக்குனீங்க கடந்த காலத்துல. அடுத்தது நான் தான் தலைவர், எனக்கான ஒரு டீமை உருவாக்கணுமா இல்லையா? அதனால நான் சொல்ற ஆளை தான் நீ வேட்பாளரா போடணும், நான் சொல்ற ஆளை தான் வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்கு நிர்வாகியா போடணும், அதை கேட்டுக்குங்க அப்படின்றதுக்காக இளைஞரணி மாநாட்டிலே பொதுவா வெளிப்படையா சொல்லிட்டாருங்க. இதுக்கு கட்டியும் கூறும் விதமாக நம்ம முதலமைச்சர் அவர்களும் வந்து அங்க இருக்கின்ற குவிந்திருக்கின்ற தொண்டர்களை பார்த்து நல்லா கட்சிக்கு உழைக்கணும், மேடை மேல இருக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரியான பொறுப்புகள்ல நீங்களும் வரணும், வருவீங்களா வரமாட்டீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுல நல்லா உழைச்சிங்களா நீங்களும் முதலமைச்சர் ஆகலாம், நீங்களும் தலைவர் பதவிக்கு வரலாம், நல்லா உழைங்க அப்படின்னு அதிமுக சொல்லுவாங்க. அதே மாதிரி நேத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் புதியவர்களுக்கான வாய்ப்பு, இளைஞருக்கான வாய்ப்பு, அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் பாருங்க. அதுக்கு கட்டியும் கூறும் விதமாக கூட்டத்தில் இருக்கிறவங்களா நல்லா உழைங்க, உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்களும் இந்த தலைவர் போல ஆகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே இருக்கின்ற தலைவர்களுக்கும் வாய்ப்பு கிடையாது, ஏற்கனவே இருக்கின்ற தலைவருடைய வாரிசுகளுக்கும் வாய்ப்பு கிடையாது, கட்சிக்கு புதியவர்கள் தயா போட போறோம் உதயநிதி சொல்ற மாதிரி அப்படின்னு வந்து கட்சியில உழைத்தால் உயர் பதவிக்கு வரலாம், அதுல யாரும் விதிவிலக்கு இல்லை என்று முதல் முறையாக நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் அறிவித்ததும் சீனியர்களுக்கெல்லாம் ஆட்டம் கண்டு விட்டது. சோ ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் நம்ம நின்னுட்டோம், இனி நமக்கு வாய்ப்பு கிடையாது. ஏற்கனவே நம்ம மகன்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் நின்னுட்டாங்க, இனி வாய்ப்பு கிடையாது, புதியவர்களுக்கு தான் கொடுக்க போறாங்க, உதயநிதி ஸ்டாலினுக்காக ஒரு டீமை உருவாக்க போறாங்க. ஐயோ நம்ம சோழியை முடிச்சுட்டாங்களே, அதுவும் மாநாட்டில் வச்சு வெளிப்படையா சொல்லிட்டாங்களே என்ற ஒரு எண்ணம் தான் சீனியர்களுக்கு இருந்தது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரியும் முதல்வர் அவர்கள் அறிவித்த மாதிரியும் புதியவர்களுக்கான வாய்ப்பு தராங்களா? இல்லப்பா. புதியவர்களுக்கு வாய்ப்பு தந்தா சீனியர்களும் கோச்சுக்குவாங்கப்பா, கட்சிக்கு செலவு பண்ண மாட்டாங்கப்பா, கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் வந்து ஆட்சியில் இல்லாத போது உழைச்சிருக்காங்கப்பா கட்சிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பழைய டீமுக்கே வாய்ப்பு கொடுக்க போறாங்க என்பதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா திமுகவையும் வாரிசு அரசியலும் பிரிக்கவே முடியாது. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதல்வரும் அதை பிரிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்திருக்காங்க. வெற்றி கிடைக்குமா இல்லையான்னு பொறுத்து பார்க்கலாங்க. நன்றி நண்பர்களே.